நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான 2வது நாள் விவாதத்தின் போது சட்டப்பேரவையில் அமைச்சர் SP வேலுமணி 66 அறிவிப்புகளை வெளியிட்டார். 250 கோடி ரூபாய் செலவில் தமிழகம் முழுவதும் ஊரக பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் 4 ஆண்டுகளில் 2 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். 300 கோடி ரூபாய் செலவில் சிறு பாசன ஏரிகள், குளங்கள் மற்றும் குட்டைகள் தூர்வாரி மேம்படுத்தப்படும் எனவும், ஊரக பகுதிகளில் 200 கோடி ரூபாய் செலவில் LED விளக்குகள் அமைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சென்னை மாநகராட்சி கட்டிடங்களின் மேற்கூரைகளில் 39 கோடி ரூபாய் செலவில் சூரிய மின் உற்பத்தி தகடுகள் அமைக்கப்படும் என அமைச்சர் SP வேலுமணி தமது அறிவிப்பில் தெரிவித்தார். சென்னை, கோவை, மதுரை உள்பட 12 நகரங்களில் 1326 கோடி ரூபாய் செலவில் ஸ்மார்ட் சிட்டிகள் அமைக்கும் பணிகள் 2020ஆம் ஆண்டில் நிறைவு பெறும் என்றும் அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர், கழிவுநீர் இணைப்புகளை இணையதளம் மூலம் பதிவு செய்தல், கட்டணம் செலுத்துதல் முறை கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறினார். கட்டிட வரைபடத்திற்கு இணையதளம் மூலம் மட்டுமே அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகள் அனுமதி வழங்க 30 நாட்களுக்கு மேல் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் விதிகளுக்குட்பட்டு உரிமையாளரே பணிகளை தொடங்கலாம் என்றும் அமைச்சர் SP வேலுமணி அறிவித்துள்ளார். மேலும் ஈஷா மையத்தின் அவுட்ரீச் அமைப்புடன் இணைந்து பெண்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.